ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அன்பை புரிந்து அவரை கனப்படுத்த பழக வேண்டும். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்மை தேவன் எதற்காக உண்டாக்கினார் தெரியுமா? அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக, அவரோடு கூட வாசம் பண்ணுவதற்காக. இதை ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை தேவன் படைத்ததே அப்படிதான். மனிதனை படைத்து அவர் என்ன கண்டார் தெரியுமா? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அவர் மனிதனை படைத்ததே அவர் தனியா இருக்கிறதுனால. அவர் தனியா இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை காண்பிக்க ஒரு நபர் தேவை. ஆமென். அவரோடு பழக, அவரோடு உறவாட ஒரு நபர் தேவை. எனவே என்ன செய்கிறார்? ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி தமது சாயலால் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேவைக்காக மட்டும் தேவனை நெருங்குகிறவனாகவும் தேவைகள் சந்திக்கப்படும் போது விட்டு விடுகிறவனாகவும் காணப்படுகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடக்கைகளை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நெருக்கம் வரும்போது நெருங்குகிறாங்க, கொஞ்சம் விசாலத்துல விட்டதும் விலகி போறாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இன்றும் சபைகளில் தொடர்ந்து கொண்டிருப்பது மிக மிக பரிதாபம். அதனால என்ன செய்கிறார் தெரியுமா? இமைப்பொழுது கைவிடுகிறார். தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவரா இருந்தாலும் தேவன் தம்முடைய நீதி தவறி எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப பாசம் உள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர், அதனால நம்ம கண்டுக்க மாட்டார். அப்படி அல்ல. அவருடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதி விட்டு எதுவுமே செய்ய மாட்டார். அந்த நீதியின் வெளிப்பாடுதான் நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பிதா என்ன செய்கிறார் தெரியுமா? முகத்தை திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல தான் இயேசு கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். யாக்கோபை ஆண்டவர் தொட்டார் பார்த்தீங்களா? அது அவருடைய நீதி. காரணம் யாக்கோபு ஏசா விஷயத்துல தப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா யாக்கோபு கிட்ட தான் இருக்கிறது. யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு சொல்லி அவனை சிட்சிக்காமல் விடவில்லை. அதனாலதான் சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். ஆமே, அதை நினைச்சு நீ பயப்படாத. ஆனாலும் உன்னை நான் லைட்டாவது அடிப்பேன், உன்னை நான் சிட்சிக்காம விட மாட்டேன் யாக்கோவே அப்படிம்பார். ஏன்னா நீ பண்ண தப்பெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஆமே, உன்னை நான் அழிக்கும்படி அடிக்க மாட்டேன், நீ நல்லா இருக்கணும்னு அடிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறேன். அவருடைய மனதில் அந்த நேசம் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்ல, நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன் அப்படிங்கிறார்.